ஆதியாகமம் 22வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய ஆனவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் ஆபிரகாம் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது ஆதியாகமம் 22:2, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா என்கிற தேசத்துக்கு போய் அந்த நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தார். இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது, மோரியா என்கிறதான மலையிலே ஆபிரகாம் தன் மகனை பலியிடும்படிக்கு, தன்னுடைய ஒரே மகனை, தன்னுடைய சொந்த மகனை பலியிடும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிறான். என்னுடைய முழுமையும் ஆண்டவருக்கே தருகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பிரதானமான யாவற்றையும் என் தகப்பனுக்கே நான் கொடுக்கிறேன் என்கிறதான ஒரு கீழ்ப்படிதலோடு, என்கிறதான ஒரு மன அமைப்போடு, எனக்கு உரியது யாவும் என் தகப்பனுக்குரியதாகட்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்துல ஆபிரகாம் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவனுடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒன்று, 100 வருடம் தன குழந்தை இல்லாமல் இருந்து தன்னுடைய 100வது வயதிலே தனக்கு ஒரு ஈசாக்கு என்கிறதான மகன் பிறக்கிறான். அவனை தன்னுடைய எதிர்காலமாக பார்க்கிறான். ஆண்டவர் இந்த ஈசாக்கை வைத்து சொல்லி இருக்கிறார், இந்த சந்ததி மூலமாக நீ வானத்தில் பார்க்கிறதான அந்த நட்சத்திரங்களை போன்று, இந்த கடற்கரையில் மணலை பார்க்கிறதான அந்த மணல் திரள்களை போன்று திரளான சந்ததியை, பெரிய சந்ததியை உன்னிடத்திலிருந்து உருவாக்குவேன். உன்னிடத்திலிருந்து பெரிய பெரிய ராஜாக்களும் ஜாதிகளும் அரசர்களும் வெளிப்படுவார்கள் என்று தன்னுடைய செத்து போன மனைவினுடைய கர்ப்பத்தின் மூலமாக அவன் தேவனை விசுவாசித்த காரணத்தினால் அவனுடைய விசுவாசத்தின்படியே அந்த கர்ப்பத்திலே பலனில்லாத நேரத்திலும் கூட தேவனுடைய பலத்தின் மூலமாக அவனுக்கு குழந்தை உண்டானது. தன்னுடைய முழு எதிர்காலத்தை அவன் மீது வைக்கிறான். தேவன் இவன் மீது கொடுத்த வாக்கு தத்தத்தையும் அந்த நேரத்தில் நினைவு கூறுகிறான். தன்னுடைய ஒரே மகன், அவனுடைய மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன்னை முழுமையாக அர்ப்பணித்த காரணத்தினால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பார்க்கிற தேவன், என்னுடைய மகன் மரித்தாலும் அவனை மீண்டும் உயிரோடு எழுப்புவதற்கு என்னுடைய பரலோக தகப்பன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆம், என்னுடைய மனைவியின் கர்ப்பம் செத்து போன கூடியதாக தானே இருந்தது, நிச்சயமாகவே ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிறத நோக்கத்தோடு அவன் வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஆண்டவர் ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். உன்னுடைய மகன் பிள்ளையாண்டான் மீது உன்னுடைய கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிறதான ஒரு சான்றிதழை அவனுக்கு வழங்குகிறார். இந்த இடத்திலே பார்க்குமானால்
இந்த இடத்திலே அவன் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த அந்த என்னுடைய முழுமை உமக்கு தருகிறேன் என்கிறதான ஒப்பு கொடுத்த அந்த வழிபாட்டை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல தேவனை அவன் தொழுது கொண்டான். அவனுடைய சிந்தனைகள் மூலம் தேவனை தொழுது கொண்டான். அவன் எடுத்த தீர்மானங்களின் மூலம் தேவனை தொழுது கொண்டான். அவனுடைய எடுத்த தீர்மானங்கள், அவன் சிந்தித்த விசுவாசமான எண்ணங்கள் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக இருந்தது. இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் மோரியா மலையின் மீது நடந்திருக்கிறது. மோரியா என்பது சகலம் யெகோவா ஈரே என்று தேவனுக்கு பேர் வைத்த இடம். எனக்குரிய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று. இந்த மோரியா மலையின் மீதுதான் காலங்கள் கடந்து போகிறது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபுவின் மூலம் யூதா, யூதாவின் மூலம் ஈசாய், ஈசாயின் மூலம் தாவீது, தாவீதுக்கு பிறகு சாலமோன். பாருங்கள், அன்று ஆபிரகாம் என்கிற மனிதன் தேவனுக்காக கடைசி நிமிடம் வரை நின்ற காரணத்தினால் எத்தனையோ தலைமுறைகளுக்கு பிறகு அவனுடைய சந்ததியிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு இறங்குகிறார். பின்பு சாலமோன் தன் தகப்பன ஆகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே, அதே மலையிலே, எந்த இடத்தில் தன்னுடைய மகனை தேவனுக்காக தன்னுடைய முழுமையையும் தனக்குரிய பிரதானமானதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அவனுடைய பேரன் சாலமோன் அந்த மோரியா மலையின் மேலே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு அவன் முறைகிறான். தேவனுடைய ஆலயத்தை எப்படி கட்டுகிறான்? பிரதானமான தங்கங்கள், வெள்ளிகள், விலையுயர்ந்த கற்கள், இருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட விலையுயர்ந்த கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள் மூலமாக மலைகளிலிருந்து பேர்த்தெடுக்கப்பட்ட நளிங்கு கற்கள் மூலம் தேவனுடைய ஆலயத்தை அழகாக கட்டுகிறான். அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோன் 1,36,000 வேலையாட்களை பணிக்கு அமர்த்தி இருந்தான். தன்னுடைய முழு கவனத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் அவன் வைத்திருந்தான். தன்னுடைய தகப்பனாருக்கு தேவனுடைய ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை செய்து முடிக்க சாலமோனை கொண்டு ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இந்த காரியம் மோரியா மலையின் மேல் நடந்திருக்கிறது. அதே மலையிலே சாலமோன், அவனை சுற்றி இருந்த ஆசாரியர்களும் அவனை சுற்றி இருந்த மக்களும் 2 நாளாகவும் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடல்கள், பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது ஒரு ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மகிமையினால் நிறையப்பட்டது. பாருங்கள், இன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை விசுவாசத்தின் மூலம் ஒப்பு கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு எத்தனையோ தலைமுறைக்கு பிறகு அந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஒரு பிரம்மாண்டமான ஆலயம், பிரம்மாண்டம். 1,36,000 பணியாட்களாய் அமர்த்தி ஒரு 7 வருடங்களாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவ ஆலயம். அந்த இடத்திலே சாலமோன் தன்னுடைய கைகளை உயர்த்தி இன்னிடத்தில் காணப்பட்ட தன்னுடைய தகப்பன் சம்பாதித்து வைத்திருந்த எல்லா விலை உயர்ந்த பொருட்களை அந்த ஆலயத்தில் செலவழித்து தனக்குரிய பிரதானமான காரியங்களை தேவனுடைய ஆலயத்திற்கு கட்டும்படி அவன் காரியங்களை செவ்வையாய் செய்து முடித்து அந்த ஆலயத்திற்கு முன்பாக தன்னுடைய 2 கரங்களை உயர்த்தி நின்ற போது தேவனுடைய மகிமையானது மேகம் போல அந்த ஆலயத்திற்கு உள்ளாக இறங்கி ஆசாரியர் கூட நிற்க முடியாமற் போயிற்று.
கர்த்தருடைய மகா மகிமை, மகா வல்லமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், காலப்போக்கிலே இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த மனம் திரும்புகிறதான நோக்கத்தோடு அந்த பலிகளை செலுத்தப்படவில்லை. தேவனை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறார்கள். சாலமோனுக்கு பிறகு அநேக ராஜாக்கள் எழும்புகிறார்கள். சாலமோனுக்கு பிறகு ரெகொபெயாம் என்கிறதான ராஜா எழுப்பினார். அதற்கு பிறகு அநேக ராஜாக்கள் எழும்புகிறார்கள். ஒவ்வொரு ராஜாக்கள், சில ராஜாக்கள் தேவனுக்கு முன்பாக பயந்து, தேவனுடைய கட்டளைகளுக்கு பயந்து, தேவனுடைய நியாய பிரமாணத்தை முழுவதுமாக கடைபிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். மற்ற தேவர்களை தன்னுடைய தேசத்திற்குள்ளாக வழிபடுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்காத நிலையில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய கையில் வைத்திருந்தார்கள். ஆனா சில ராஜாக்கள் அப்படியாக இல்லை. ஜனங்கள் தேவனுடைய உண்மையான பரலோக தேவனுடைய பலிபீடத்திலும் பலியிடுகிறார்கள். அதே நேரத்தில் மற்ற தேவர்களுடைய பாகாலுடைய பலிபீடங்களிலும் பலியிடுகிறார்கள். ஜனங்களுடைய, இஸ்ரவேல் ஜனங்கள், அதிலும் யூத ஜனங்களுடைய இருதயம் தேவனுடைய பலியை இடும்போது அவருடைய இருதயம் தேவனை நோக்கி திருப்பப்படாமலே இருந்தது. ஏதோ ஒரு சடங்குக்காக, ஏதோ ஒரு முறைக்காக செய்து கொண்டிருந்தார்கள். யூத மக்களிடையே லஞ்சங்கள், லாவணியங்கள் காணப்பட்டது. விதவைகளை சூறையாடினார்கள். சிறுமையானவர்களை இன்னும் சிறுமைப்படுத்தினார்கள். சிறுமையானவர்களை வைத்து, எளியவர்களை வைத்து தனக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கைகளை வசதிக்காரர்கள், பெரியவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். விபச்சாரம், வேசித்தனம், தேவன் அருவருக்கிறதான மற்ற தேவர்களோட வேசித்தனம் செய்தல் அந்த யூத மக்களுடைய காணப்பட்டது. பபிலோனியர்கள் வந்து தேவாலயத்தை அழித்தார்கள். தேவாலயத்தை முற்றிலும் இடித்து போட்டார்கள். தேவாலயத்தில் காணப்பட்டதான எல்லா விதமான விலையுறந்த கற்கள் பிடுங்கப்பட்டு பபிலோனிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டது. தேவாலயத்தில் காணப்பட்டதான தேவனுடைய பாத்திரங்கள் அவருடைய கைகளிலிருந்து எடுக்கப்பட்டு பபிலோனிய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டது. தேவாலயம் முற்றிலுமாக ஒரு கற்கள் மேல் இன்னொரு கற்கள் இராதபடி முற்றிலுமாக இடிந்து போனது. ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனம், பலியை அல்ல இரக்கத்தையும் அகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பபிலோனிய தேசத்திற்கு சிறைபிடிக்கப்பட்டு போகிறார்கள். அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேசத்திலே போய் அவர்கள் பலிகளை செலுத்த முடியாது. அவர்களுக்கு என்று ஒரு ஆலயம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குரிய தேசத்திலே இல்லை, இன்னொரு தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமைகளாக இருந்தால் அவர்களுக்கு சில சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு பண்டிகை தோறும் கூடுகிறார்கள். அவர்கள் பலி செலுத்த முடியாது. ஆனாலும் அவர்கள் உண்மையாகவே தேவனை நோக்கி மனம் திரும்புதலோடு ஜெபம் பண்ணுகிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள். தோரா என்கிற ஆதியாகம், யாத்ராகம், எண்ணாகம், உபாகம் என்கிறதான வார்த்தைகளை படித்து படித்து தேவனை அறிகிற அறிவினால் இன்னும் நிரப்பப்படுகிறார்கள். அதில்தான் சில நபர்களை அந்த இடத்திலே, அந்த காலத்தில் அந்த பபிலோனிய தேசம் சிறைபிடிக்கப்பட்ட சில நபர்களை நமக்கு பார்க்க முடிகிறது. தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள். அதான் வேதம் சொல்லுகிற தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், தானியேலோ வென்றால் அந்த என்ன கையெழுத்திடப்பட்டிருக்கிறது, ராஜாவை தவிர வேறு எந்த தேவர்களிடத்திலாவது எந்த மனிதனிடத்திலாவது விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்கிறதான சட்டம், என்கிறதான பத்திரம் கையெழுத்து இடப்பட்டதென்று அவன் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக, பாருங்கள், அவன் எருசலேமுக்கு நேராக, இந்த நேரத்தில் அவர்கள் பலிகளை செலுத்தவில்லை, காளைகளை செலுத்தவில்லை, வெள்ளாட்டு கடாக்களை அவர்கள் செலுத்தவில்லை, புறா குஞ்சுகளை செலுத்தவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த தானியேல் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகணைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் அந்த நேரத்தில் தான் அவர்கள் வைராக்கியமாக தேவனுக்கு எழுந்து நின்றார்கள்.
நாங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் மண்டிட்டு நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தங்களுடைய ஜீவன் போகிறதான, தங்களுடைய உயிர் போகிறதான விளிம்பில் கூட அவர்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. மோரியா தேசத்திலே ஆபிரகாம் தொடங்கி வைத்ததான அந்த கீழ்ப்படிதல் சாலமோனுடைய ஆலயத்திலே நிறைவேறிச்சு. காலப்போக்கிலே ஜனங்கள் தேவனை விட்டு விலகின காரணத்தினால் அந்த கர்த்தருடைய மகிமை அந்த தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகி போயிற்று. பபுலோனியர்களால் அந்த ஆலயமானது கீழே ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி அது இடித்து தள்ளப்பட்டது. இங்குள்ள யூத மக்கள் பபுலோனியர்களுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அங்கு பலியிட முடியவில்லை. உண்மையாகவே தேவனை தேடுகிறார்கள். அந்த தோராவை வாசித்து ஆதியாகமம், யாத்ராகம், விண்ணாகம், உபாகம் அந்த பகுதிகளை வாசித்து அதை தியானம் செய்து ஒருவருக்கொருவர் அதை பேசி அந்த வார்த்தைகளை பேசி தேவனை அதிகமாக அறிகிறார்கள். அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அதில் ஒரு சில நபர்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள். போயிட்டே இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே தேவாலயத்தில், அவருடைய காலத்தில் அதே தேவாலயம் மீண்டுமாக கோரேசின் நாட்களில் கட்டப்பட்ட அதே தேவாலயத்திற்கு அவர் மீண்டுமாக செல்கிறார். அந்த ஆலயத்தை கட்ட 46 வருடங்களாய் சென்றது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேவாலயத்திலே அவர் பார்க்கும் பொழுது யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளின் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அன்று அடுத்ததாக சொல்கிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன் என்றார். இந்த இடத்துல இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் தன்னுடைய சரீரத்தை. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் ஆலயமாக எதை பார்க்கிறார் என்றால் நம்முடைய சரீரத்தை. இதே மலையிலே அவருடைய அந்த மோரியா மலையிலிருந்து ஒரு 700 மீட்டர் பக்கமாகத்தான் அந்த கொல்கதா மலை இருக்கிறது என்று சரித்திர ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதே மலையிலே உங்களுக்காகவும் நமக்காகவும் எனக்காகவும் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிறதான இடத்திற்கு புறப்பட்டு போனார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்காக. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, நம்மை இந்த ஆலயத்தை, என்னுடைய உடலை, உங்களுடைய உடலை அவர் விலை கொடுத்து வாங்குவதற்காக அவர் எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிறதான இடத்திற்கு புறப்பட்டு போனார். எப்படி ஒரு பாவ நிவாரண பலி செலுத்தப்படும் ஒரு மிருகத்தை பாளையத்திற்கு புறம்பாக சென்று பலியிடுவார்களோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவை, அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியிடுவதற்காக எருசலேமுக்கு புறம்பாக இருக்கிறதான கொல்கதா மலையிலே வைத்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எதற்காக? நம்முடைய சரீரமாகிய, உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்திலே இன்னும் அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய பாடுகளினாலே, அவருடைய வியாகுலத்தினாலே, அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே ஒரு அஸ்திபாரத்தை போடுவதற்கு, உங்களை நிலையாய் நிறுத்துவதற்கு, உங்களை வலுவாதபடி
தூக்கி நிறுத்துவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கொண்டு உங்களுடைய சரீரத்திற்காக அவர் விலையாக கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? அதே சாலமோனுடைய ஆலயத்திலே எப்படி தேவனுடைய மகிமை மேகம் போல அந்த ஆசாரியர்கள் கூட நிற்க கூடாமல் இருந்ததோ, அதை விட முழு வல்லமை, முழு அதிகாரத்தை பரலோகத்தில் காணப்படுகிற முழு ஆற்றலை உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக வைப்பதற்கு, உங்களுடைய உடலாகிய உங்களுடைய ஆலயத்திற்குள்ளாக வைப்பதற்கு அவர் தன்னுடைய இரத்தத்தை கொண்டு அவர் அஸ்திபாரம் இட்டிருக்கிறார். ஆமென். நாம் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறோம். அவர் மீது அஸ்திபாரமாகி அவர் மீது கட்டப்படுகிறதான கட்டிடங்களாய் இருக்கிறோம். அவரே நமக்கு மூலைக்கல்லா இருக்கிறார். அவரே உங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறார். நீங்கள் அவர் மேல் கட்டப்பட்டு எழும்புகிற கட்டிடங்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு உறுதிப்பட்டிருக்குமானால், எப்படி பாதாளத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் சக்திகள், பாதாளத்தின் நில நடுக்கங்கள் உங்களை நடுங்க செய்த கட்டடங்களை கீழே சாய்க்க முடியும்? நீங்கள் நிலையாக நிறுத்தப்படுவீர்கள். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படி தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக இருந்ததோ, அதே போல நம்முடைய சரீரமாக ஆலயத்திலிருந்து ஆண்டவர் சில நற்காந்தங்கள், நல்ல வாசனைகளை அவர் முகரும்படி அவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1வது அதிகாரம் 26வது வசனம், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார். நான் தேவனை நன்றாக ஆராதிக்கிறேன், நான் நன்றாக ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்லுகிறேன், ஆலயத்திலே காணப்படுகிறதான அந்த கொயர் டீமிலே நான் இருக்கிறேன் என்று, ஆலயத்திலே நான் தினமும் எனக்கு ஒரு பகுதி சங்கீத பகுதி வாசிக்கப்படும்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனை வழிபடுவது. இங்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் தான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் காணப்படுகிற உங்களுடைய நாவு அடக்கப்பட வேண்டும். நம்முடைய நாவு அடக்காமல் மற்றவர்களை வேதனைப்படுத்தி விட்டு, வசந்த வாசனை இந்த ஆலயத்திலிருந்து, கசப்பான வேர்களை இந்த ஆலயத்திலிருந்து வெளியேறுமானால், அவர் அதை தேவ பக்தி உள்ளவன் என்று, நான் தேவபக்தி உள்ளவன் என்று நான் என்னைத்தானே எண்ணினார், அது நான் என்னைத்தானே நான் ஏமாற்றுகிறேன் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான ஒரு வழிபாடு என்பது தேவனை வொர்ஷிப் பண்றேன், தேவனை நான் வழிபடுகிறேன், தேவனை நான் தொழுது கொள்ளுகிறேன் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், என்னுடைய நாவை நான் ஒவ்வொரு வினாடியும் அடக்கிக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு சிறிய சுக்கானானது பெரிய கப்பலை திருப்பி விடுவது போல, உங்களுடைய நாவு உங்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி விடும். ஒரு சிறிய நெருப்பானது ஒரு காட்டையை கொளுத்தி விடுவது போல, நம்முடைய நாவை சரியான விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அவருடைய ஆவியை கொண்டு பயிற்சியை, நாவை அடக்குவதற்கு பயிற்சி செய்வதற்கு நாம் தோல்வி அடைந்திருப்போமானால், நான் தேவனை தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அடுத்ததாக யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, உண்மையாக இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய வாசனை, தேவனுடைய நற்காந்தம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய அக்கினி, இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய ஆராதனை, இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை பரலோகத்தை நோக்கி செல்ல வேண்டுமானால், அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். திக்கற்ற பிள்ளைகளை நாம் விசாரிக்க வேண்டும்.
விதவைகளை நாம் விசாரிக்க வேண்டும். விதவைகளை நாம் கொள்ளையிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. விதவைகளுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நாம் அவர்களை மோசம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவள் படுகிற உபத்திரவத்தில் அவளை விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது, சுத்தமான தொழுகையாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாய் யாக்கோபு எழுதுகிறார். அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையாகவே இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய தொழுகை இருக்குமானால், உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்திலிருந்து, என்னுடைய சரீரமாகிய ஆலயத்திலிருந்து தேவனுடைய தொழுகை இருக்குமானால், நாம் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வருகையை எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டு என்னுடைய மகன் எப்பொழுது வருவான், என்னுடைய மகள் எப்பொழுது வருவான் என்கிறதான எண்ணத்தோடு ஏக்கத்தோடு இருப்பார்களோ, அதே போல என்னை உண்டாக்கினவர், எனக்காக மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார் என்கிறதான ஏக்கத்தோடு இருப்பதே அவருக்கு முன்பாக சுத்தமான தொழுகையா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துவை அந்த திருவிருந்து நேரத்தில் மாத்திரம் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறவர்களாய் இராமல், நான் எப்பொழுதும் அவருடைய வருகையை குறித்து நம்பிக்கையை நாம் மற்றவர்களுக்கு பறைசாட்டி கொண்டே இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாதவர்களுக்கு நாம் விசுவாசிக்கிறதான அந்த சுவிசேஷம் பைத்தியமாக தோன்றினாலும், மனுஷனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறவைகள் தேவனுடைய பார்வைக்கு அது ஞானமாய் இருக்கிறது. மனுஷனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற அந்த சுவிசேஷத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை குறித்து, அவருடைய வருகையை குறித்து நான் எப்பொழுதும், அந்த நம்பிக்கையை குறித்து எப்பொழுதும் நம்ம இடத்தில் கேட்கிற யாவருக்கும் பதில் சொல்லுகிறவர்களாக தயார் நிலையில் நம்முடைய மனதை வைத்திருப்பதை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தொழுகையா இருக்கிறது என்று பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனை ஏற்றுக்கொண்ட ஆலயங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் வேறு ஜாதியில் இருக்கலாம், இல்லைன்னா உங்களை விட அந்தஸ்திலும் பணத்திலும் குறைவுள்ளவர்களா இருக்கலாம். ஆனாலும் அவர்களை ஜாதியின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில், செல்வாக்கின் அடிப்படையில், கல்வி அறிவின் அடிப்படையில் அவர்களை அந்நியரும் பரதேசிகளாக நீங்கள் எண்ணாமல், நீங்கள் அவர்களை தன்னுடைய சொந்த தேவனுடைய நாட்டாரம், சொந்த சகோதரம் ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இருப்பதே தேவனுக்கு முன்பாக சுத்த தொழுகையா இருக்கிறது என்று எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பாக? மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய சரீரமாகி இந்த ஆலயத்திற்குள்ளே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைய மோசே கட்டின அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் தேவன் வந்து இறங்கினாரோ, எப்படி அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்திற்குள்ளாக தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை வந்து இறங்கினது, அதே போல எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்திற்குள் தங்கி இருக்கிறார். இந்த உலகத்தார்களுக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அவர்களிடத்தில் இல்லாதது உங்களிடத்தில் இருக்கிறது. அப்பொழுது நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யார்? எல்லாரும் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆலயங்கள்,
இயேசுவை ஏற்றுக்கொண்ட சரீரங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட சரீரமாகிய ஆலயங்கள், அவள் எந்த இனத்தா இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு முன்பாக அது ஒரு தொழுகையா இருக்கிறது. இந்த தொழுகையே நாம் இருக்கிறதான சமுதாயத்திலே எழுப்புதலை கொண்டு வரும். இந்த தொழுகையே நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கல்லூரிக்கு செல்லலாம், ஒருவேளை நீங்கள் வேலை ஸ்தலத்தில் செல்லலாம், இல்லை என்றால் இன்னொரு நாட்டிலே இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய சொந்த வீட்டிலே இருக்கலாம், சொந்த நாட்டிலே இருக்கலாம். இப்படியாக இருக்கும்போது உங்களுடைய சரீரத்திலிருந்து அந்த தேவனுடைய பிரசன்னம், அந்த தேவனுடைய வாசனை, அந்த தேவனுடைய ஜீவ வாசனை, அந்த தேவனுடைய நற்காந்தம் எப்பொழுதும் உங்களுடைய சரீரத்திலிருந்து அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி அந்த ஒரு நறுமண பொருளை நம்முடைய சரீரத்தில் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய சரீரத்திலிருந்து அந்த நறுமணம் வெளிவருமோ, அதே போல் அந்த தேவனுடைய நற்காந்தம், அந்த தேவனுடைய வாசனை உங்களுடைய சரீரத்திலிருந்து வரும். வேதம் சொல்கிறது, வேதமில் ஒரு பக்தன் இப்படியாக எழுதுகிறான், நீங்கள் மெல்ல எரிந்து ஒன்றும் பிரகாசிக்காமல் இருப்பதை விட வேகமாக எரிந்து அநேக ஆத்துமாக்களை உருக செய்வது எவ்வளவு நல்லது. ஆண்டவர் உங்களை ஊக்குவிக்கிறார். அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்க விரும்பாத தேவன். அவர் நிறைந்த நாணலை அவர் முறிக்க விரும்பாத தேவன், தூக்கி விடுகிற தேவன். ஒருவேளை இந்த நேரத்திலும் நீங்கள் மங்கி எரிந்து இருக்கிறீர்களானால், ஒருவேளை தொய்ந்து போயிருப்பீர்களானால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறவர்களாய் இராமல், உங்களுடைய சிந்தனைகளினாலும் உங்களுடைய செயல்பாடுகளினாலும் உங்களுடைய எண்ணங்களினாலும் எப்பொழுதும் தேவனுக்கு ஆராதனை செலுத்தி கொண்டே இருங்கள். இதிலேதான் பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாயிருக்கும். அநேகர் உங்கள் இருக்கிறதான வாசம் எப்படி அந்த மோசே கண்ட அந்த முச்செடியின் மீது தேவனுடைய அக்கினி அந்த முச்செடியின் மீது விழுந்து எரியும் பொழுது, என்ன இந்த ஒரு அக்கினி, இவ்வளவு அக்கினி விழுந்தும் அந்த முச்செடி எரிந்து போகவில்லையே, ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே, அது என்ன என்று கிட்ட போய் பார்ப்போம் என்று அப்படி பார்த்தான். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கதான அந்த வித்தியாசத்தை கண்டு, அந்த நற்காந்தத்தை கண்டு, அந்த அக்கினியை கண்டு, இவ்விடத்தில் என்ன இருக்கிறது என்று கிட்ட போய் பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதே உண்மையான எழுப்புதலா இருக்கிறது. ஆலயத்தில் போய் வழிபடுவது தேவைதான். இசைக்கருவிகளை மீட்டி நாம் தொழுது கொள்வது தேவைதான். அது நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை ரிஃப்ரெஷ் பண்ணி கொள்வதற்குமே தவிர, ஆனால் உண்மையான தொழுகை என்பது ஒவ்வொரு வினாடியும், நான் சொன்னதே திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய சிந்தனைகளிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் தேவனை நாம் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது தேவனை நோக்கி நற்காந்தமாய் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நான் முடித்து விட்டேன். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டோம், 2 minutes இங்க இருந்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஒரு நற்காந்தம் உள்ளவர்களாக மாற்றுவீராக. தேவனுடைய ஜீவ வாசனை, பரலோக வாசனை இவர்கள் மீது வீசட்டும். பிதாவின் பிரசன்னம் இவளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இவள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே, தேவனை அறியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இவளை ஈர்க்கும் விதமாக ஒரு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பின் நற்காந்தம் உடைய சரீரத்தை, ஆவி ஆத்துமா சரீரத்தின் கவி பிடிப்பதாக, எப்படி ஒரு நறுமண பொருள் தன்னுடைய சரீரத்தை கவி பிடித்து கொண்டு, ஆடையை கவி பிடித்து கொண்டு போகிற இடமெல்லாம் அந்த நறுமணத்தை வீசிக்கொண்டு செல்லுமோ, அது போல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பிரசன்னம், அந்த அன்பின் வல்லமை இவருடைய சரீரம் உறிஞ்சப்படுவதாக, இவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரலோகத்திலிருந்து உறிஞ்சப்படுவதாக, போகிற இடமெல்லாம் அந்த பரலோகத்தின் வாசனை, அந்த ஜீவ வாசனை வீசிக்கொண்டே செல்லட்டும். எந்த இடத்தில் மரண வாசனை இருக்கிறது, எப்படி மோசையினால் அனுப்பப்பட்ட சர்ப்பம்
மந்திரவாதிகள், பார்வோனின் மந்திரவாதிகளால் அனுப்பப்பட்ட சர்ப்பத்தை மேற்கொண்டு விழுங்கி போயிட்டு இவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ இந்த ஜீவ வாசனையானது அந்த மரண வாசனை விழுங்கி போக கடவது. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.